மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தினசரி கையை காமிச்சுக்கிட்டே இருக்கேன். 102வது நாள் தான் நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. எங்களுடைய மானிய கோரிக்கையில நான் சார்ந்திருக்கின்ற மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றியத்தில் 54 ஊராட்சிகள் இருக்கின்றன. அந்த 54 ஊராட்சிகள்ல நிறைய கிராமங்கள் சிற்றூராட்சிகள் இருக்கின்றன. அதிலே ஏழை மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு கிட்டத்தட்ட 3 முதல் 4 கிலோமீட்டர்கள் நடந்தே வந்து போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னவென்று கேட்டால், அந்த கிராம சாலைகள் அனைத்தும் 3 மீட்டர் அகலத்தில் சின்ன சாலைகளாக இருக்கின்றது. அந்த சாலைகளை அகலப்படுத்தி இருவழி சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரிடம் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். மதுரை யானமலை ஒத்தக்கடை மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்தை சுற்றி பூங்கா அமைத்து அதை சுற்றுலா தயமாக மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தியாகராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டி மினிஸ்டரும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டி மினிஸ்டரும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டி மினிஸ்டரும் சரி, ஒரு விஷயம், செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொண்டமங்கலம் ஊராட்சி டு மல்ரோசபுரம் செல்லும் சாலை 15 ஆண்டுகளாக சீரமைப்பு படாம இருக்கு. அந்த ஊராட்சியை சேர்ந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? 15 ஆண்டுகளாக உங்களுக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஊராட்சி இருக்கிற மக்களுக்கு நீங்க எதுவுமே அந்த ஊராட்சியில் அந்த சாலையை மேம்படுத்து ஒரு ஊராட்சிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சாலை தான் முக்கியம். அந்த சாலை இது வரைக்கும் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை. நம்ம கவர்மெண்ட் அமைஞ்சது அப்புறம் நம்ம நீர்வளத்துறை அமைச்சரை நான் சந்திச்சு இதை விட்டு முறையிட்டு இருக்கேன். அதை செய்து தருமாறு கால்முறை கேட்டுக்கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் ரவிசங்கர் அவர்கள் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கின்ற துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே பச்சைமலை என்கின்ற ஒரு சுற்றுலா தலம் கடந்த ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று சின்ன ஏரி என்கின்ற ஒரு ஏரி தான் அந்த தொகுதியின் முகப்பு வாயிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஏரி தூர்வாரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. இது ரெண்டுமே ப்ரொபோசல்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதிகாரிகள்கிட்ட நான் கேட்டேன். அந்த சுற்றுலா தலத்தை அங்க ஃபுல்லா மலைவாழ் எஸ்டி மக்கள் தான் வாழ்றாங்க. அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து அம்சங்களும் நீர்வீழ்ச்சிகளும் வியூ பாயிண்ட்ஸும் உள்ள அந்த ஒரு பகுதிக்கு செல்போன் ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. அங்க யாராவது நம்ம போயிட்டோம்னா நமக்கு ஒரு ஆபத்துனா கீழே இறங்கி வந்து தான் பேசணும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்காடு மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் நிறைந்த அந்த ஒரு பகுதியை பச்சைமலையை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டும் அந்த பச்சைமலையிலே இருக்கக்கூடிய 4 ஒன்றியங்களில் ஒன்றிணைத்து ஒரு ஒன்றியமாக அறிவித்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து பழுதடைந்த சாலைகளையும் மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக துறை அமைச்சருக்கு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் தொடர்கிறது. மாண்பு உறுப்பினர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள். மாண்பு உறுப்பினர் எஸ்.எம். சுகுமார். மாண்பு உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் 3 தயாராக இருக்கிறது. ஜைகா ஃபண்ட்ஸ், ஜப்பான் ஃபண்ட்ஸ் தயாராக இருக்குது. நடுவண் அரசனுடைய ஃபண்ட்ஸ் அதுவும் தயாராக உள்ளது. தமிழ்நாடு அரசு தன் பங்கை உடனே விடுவித்தால் அந்த கூட்டு குடிநீர் திட்டம், ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் உடனடியாக தொடங்கப்பட்டுவிடும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தமிழ்நாட்டுக்கான மாநில நீர் கொள்கை, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் வாட்டர் பாலிசி 1994 உருவாக்குனது இன்னும் மேம்படுத்தப்படவில்லை. 2024-25 டிராஃப்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. அது இன்னும் மக்கள் பார்வைக்காக வெளியிடப்படவில்லை. அது அந்த பார்வைக்கு வெளியிடப்படுமா அல்லது புது தமிழ்நாடு ஸ்டேட் வாட்டர் பாலிசி உருவாக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு, தர்மபுரியில் வறுமையான நிலைமையில் வயது முதிர்ந்த நாடக கலைஞர்கள் ஓய்வூதியத்திற்காக பதிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விரைந்து ஓய்வூதியம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தெருக்கூத்து கலைஞர்களுக்கு உதவிகள் செய்யுமாறும் அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள், ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை அவர்கள் வாங்க அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்.எம். சுகுமார்.